தேவனுடைய வீட்டிலே காத்திருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டுமா? வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறும்படியாக காத்திருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை அங்கு டாக்டர் லூக் is a medical officer, at the same time is one of the high second grade is a doctor. ரெண்டு முறை அவர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். நியாய சாஸ்திரியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நமக்கு சபைக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இருங்கள் என்று சொல்லி இந்த தேவனுடைய வீட்டிலே அந்த சீஷர்கள் கூடுகிற இடம் தான் சபை. அப்ப இந்த சபையில பிரதான ஆசாரியர்கள், போர் சேவர்கள், சவுலும் அவருடைய கூட்டத்தாரும் இந்த சீஷர்களை கொலை செய்யும்படியாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ தேவனுடைய வீட்டிலே காத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விசுவாசமற்ற ரெண்டு சீஷர்கள் எம்மாவுக்கு ஓடி போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனால் என் ஆண்டவர் அவர்களையும் மறுபடியும் உருவாக்கும்படியாக, மறுபடியும் விசுவாசத்திலே அவர்கள் ஆழ்ந்து கடந்து செல்லும்படியாக அவர்களை சந்தித்து மறுபடியும் கொண்டு வருகிறார். அவர்கள் கொடுக்கிற அறிக்கை என்ன? இயேசு வசனங்களை சொல்லுகின்ற வழியிலே என்னுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தன என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய சபைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனத்தோடு கேட்கின்ற வழியிலே நம்முடைய உள்ளம் நம்மை அறியாதபடிக்கு வார்த்தையினாலே கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கர்த்தர் நம்மை மாற்ற முடியும் என்று. எனவே அந்த நாட்களிலே யூத மத சடங்குகளுக்கும் மத வைராக்கியத்துக்கும் யூத மார்க்கமும் ரோம அரசாங்கம் இணைந்து எருசலேமிலே செயல்பட்டது. எனவே யூத கிறிஸ்தவர்கள், மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் யூத கலாச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவனுடைய சத்திய சத்தாளத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே இவர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து எருசலேமிலே என்ன பிரச்சனை என்றாலும் சரி, நான் எருசலேமை விட்டு போக மாட்டேன். ஆமென். தேவனுடைய சபைக்கு போக மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி. இன்னைக்கு நாம் வேதவாசத்தில் என்ன கேட்டோம்? பீரையா தேவனுடைய சபையை நடத்துகிற தீர்க்கதரிசி, அவன் தேவனுடைய திட்டத்தை அறியாதபடியினாலே கழுதையை அடிக்கிறார். கர்த்தர் கழுதை வாயை திறக்கிறார், பேசுகிறார்.
தேவனுடைய ஒருவேளை நீங்க நடத்துகிற நாங்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் சில நேரத்திலே உங்களுடைய மனது வருத்தப்படுத்த முடியாத வார்த்தைகள் வெளிப்படலாம். ஆனாலும் ஒருவேளை கர்த்தருடைய கழுதையாக வைக்கவில்லை, மனவாழ்க்கையாக அலங்கரித்துக் கொண்டு வருகிறார். எனவே அந்த வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம் என்றால் கர்த்தர் அந்த வார்த்தைகளை எனக்கு நன்மையாக மாற்றுகிறார். அதான் கர்த்தருடைய சபை என்பது. ஆசாரியன் அங்கு தேவனுடைய சமூகத்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏனி மரியாள் என்ன செய்கிறாள்? அவள் அன்னாள் என்ன செய்கிறாள்? அந்த தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் இவன் நினைக்கிறார், இவள் குடித்து வெறித்து பிதைத்துக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் வயதானவன் கண் பார்வை தெரியவில்லை, காது கேட்கவில்லை, கண் மங்கி இருக்கிறது. ஆனால் அவன் எனவே தவறான ஒரு மாமிச பார்வையிலே பார்க்கிறான். பிள்ளைகளே, கர்த்தர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் பண்ணிட்டு அழுது கதறி ஜெபிக்கிற காரியங்களை என் கர்த்தர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறபடியினாலே நாம் எருசலேமுக்கு போகாமல் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த காத்துக் கொண்டிருக்கிறவர்களே யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன கேவலமாக பேசினாலும் சரி, நான் எருசலேமாக சபையை விட்டு நான் எங்கும் கடந்து சொல்ல மாட்டேன். நான் இங்கு காத்திருப்பேன், இங்கு அழுவேன், இங்கு ஜெபிப்பேன், இங்கு கதறுவேன், இங்கு கண்ணீரை ஊற்றி விடுவேன் என்று அன்னாளை போல நம்முடைய இருதயத்தை ஊற்றுகின்ற வழியில் என்ன என்பதுதான் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ சீக்கிரம் போல இருக்கும். ஒரு புருஷனை விட்டு ஒரு மனைவி ஓடிட்டான். இந்த விடாம ஓடிட்டான். அவன் பிள்ளைகளை வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டான். கடைசியில அவள் மனம் திரும்பி தன்னுடைய புருஷனுக்கு வருகின்ற வகையிலே அந்த புருஷன் அவரை அன்பாக ஏற்றான். ஆமென். இது ஆண்கள் தன்மை. நாம் என்ன செய்யணும்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ள கொண்டு போக மாட்டோம். எல்லாத்தையும் என்ன செய்யும்? வெளியில் அவுத்து. அதனால தான் இருந்தாங்க. நீ என்ன செய்யல? வந்தாள் அவ சொல்ல செய்தான். எனக்கு சொன்னா அவன் அந்த அங்கதான் பண்ணி வெப்ப பார்த்தான். இதை மண்ணில போட்டு ஏற்றி அப்படின்னா வருது. ஷாப்பு போட வரலாம இப்படி வரும். உன்னுடைய பிரச்சனைகளை நெடுங்காலமாய் தேவ சமூகத்தில் காணாமல் பயப்பட இழைச்சி போல இழந்து இணைக்கப்படும். ஆனால் ஒரு நாளிலே நீ விரும்பினதை என் தேவன் முறையமாய் நாம் தேவ சமூகத்தை காத்திருக்கிறோம். இதை குறித்து சொல்லுகிறவர்களே 64ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை. அல்லேலூயா. யார் காத்திருக்கிறவர்? ஆமா, எங்க தேவ சபையிலே நேரங்களுக்கு மேலாம் வந்து முழங்கால் பண்ணிட்டு நீங்கள் அழுது ஜெபித்து காத்திருந்து பாருங்க. நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் முதலில் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரா? ஆமென். அல்லேலூயா. ஒருவரா? ஆமா. உன் வாழ்க்கையிலே தேவன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை ஒருவரும் கேட்டதில்லை, செய்யாதே உணர்ந்ததும் இல்லை, கண்களாலே கண்டதும் இல்லை. ஆமென். யாருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நீ தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு காத்துக் கொண்டிருக்கிறாயோ, எருசலேமிலே காக்க 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 காக்கத்தான் உனக்கு கர்த்தர் புதிய பலனை கொடுத்து நீ காண முடியாது, மற்றொரு அறிய முடியாத காரியங்களை என் தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அந்தந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? போராட்டத்தின் காலம். நமக்கு போராட்டத்தின் காலங்கள். யோபு சொல்லுகின்ற வகையிலே 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிற வகையிலே மனுஷன் செத்த பின்பு விளை
அடுத்தது என்ன செய்யும்? இந்த மூச்சு விடுறதுக்கு இல்லையா, அது ஸ்டார்ட். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதுதான். அப்புறம் பவுல் எபிரேயர்களுக்கு சொல்கிறார், அதிலே பழகினவர்கள் இது நீதியாகிய சமாதான பண்பைகள். அல்லேலூயா. போராட்டம், பெரிய போராட்டம். இந்த காட்டும் நான் எதையோ பார்த்தேன். ஆரம்பத்தில் தான் சொல்லுவோம், அது நம்ம பழக 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 ஏன் காரணம் என்ன? நீ நிறைய ஏன் காரணம் என்னோடு இருப்பது நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பது நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நினைக்கணும், என்ன நினைக்கணும்? யாரு? அதுதான். அவரு இன்னும் வரலையே. அவருன்னா என்ன அந்த மனுஷன் போயிட்டான். யார் நினைச்சுக்கிட்டு பொதுவா கிடைக்கல. நம்ம எங்க போச்சு? வரலையே நினைக்காத. போனவன் போனாண்டி, வந்த வந்தாண்டி, அவ்வளவுதான். யார் நினைக்கணும்? இயேசுவை மாத்திரம் நினைக்க. அவரை நீங்க நினைத்து பார்க்கின்ற பொழுது எந்த போராட்டம் வந்தாலும் சரி, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவர் இருந்தவர். எனக்காக அவர் இருந்தப்படுகிறார். எனக்காக அவர் போராடி ஜெயித்து எனக்கு கொடுக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளாக வர வேண்டும். தாவீது ராஜா சொல்லுகின்றபடி சங்கீதம் 84 சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிலும் உமது வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். வாசற்படியில காத்திருப்பது. நீங்க கொஞ்சம் ஆலயத்துக்கு வந்து காத்திருந்து பாருங்க. ஆன் டைம், இன் டைம், பிஃபோர் டைம் வந்து பாருங்க. அதே மாதிரி கத்திருந்தாசு. நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு என் தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். எனவே நாம் 1000 நாளை பார்க்கிறோம் தேவனுடைய ஆலயத்திலே. ஏனென்றால் அவர் சொல்லுகிற பொழுது ஆகாமிய கூடாரமா நம்முடைய வீடுகள், அவருடைய அரண்மனை சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை காத்திருந்து பார்க்கின்ற பொழுது எருசலேமை விட்டு போகாது, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். என்ன ஞானஸ்நானம்? என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். ஞானஸ்நானமானது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்ததை எபிரேய நிருபத்திலே எபிரேயர்கள் சொல்கிறார். ஜனத்தின் வழியாக இஸ்ரவேலர் அது கடற்பின் நிகழ்வை அவர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாக பொருந்தியதை வாசிக்கிறோம். எபிரேயர்கள் அதை மிக தெளிவாக விளக்குகின்றார். எனவே அந்த ஞானஸ்நானமானது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. பசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவரே நம் மீது வந்து தருகின்றார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். ஆனால் யோவானுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், மனம் திரும்பிக்காக ஞானஸ்நானம் கொடுத்தார், இயேசுவிற்காக கொடுத்தார், நீதியை நிறைவேற்றக்கூடியதாக ஞானஸ்நானம் கொடுத்தார். பவுல் இதை சொல்கின்றவர்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பாவ மன்னிப்பு என்று கிறிஸ்துவுடைய சாயலிலே, மரண சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கின்றவர்களே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். தண்ணீரிலே மூழ்குதல் ஒரு ஸ்நானம். யோவான் 1:31 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுவது ஒரு ஞானஸ்நானம். ஆனால் தொடர்ந்து அங்கு யோவான் சொல்லுகிறவர்களே அக்னியினாலே ஞானஸ்நானம் நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி, அக்னியினாலே நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி
எனவே நமக்கு நாம் உலக பிரகாரமாக மாம்சத்திலே இருந்து நாம் ஞானஸ்நானத்திற்காக நாம் அடக்கம் பண்ணப்பட்டு மனம் திரும்பி உயிர்த்தெழுந்தவர்களாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோமா? அக்கினியினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் விழுந்தே வரும் வரைக்கும் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தாவினுடைய பலத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எருசலேமுக்கு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்கிறார். நாம் தேவ சபையிலே காத்திருக்கிறவர்களே முதலாவது பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக் கொள்வோம். 1:8 வாசிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார். முதலாவது எருசலேமிலே, தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே, உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உனக்குள்ளாக ஒரு உத்தம சாட்சியாக நாம் மாற வேண்டும். அதே நேரத்தில் அப்படி நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் நமக்கு அக்னி ஞானஸ்நானம். இந்த அக்னி ஞானஸ்நானம் எதற்கு? மந்திரம், ஏவல், இன்னும் வியாதி இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் அக்னியினாலே ஞானஸ்நானம். நீ அந்த அக்னி ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கின்ற வகையிலே நீ யாருமே அந்த கரத்தை நீட்டா ஏன் அக்னி ஞானஸ்நானம் எல்லா காரணங்களும் ஸ்ரீ நோல். ஆனால் யாருக்கு வைக்கப்பட்ட தேவனுடைய சபை, தேவனுடைய சபையிலே நாம் பார்த்து எவ்வளவு காத்துக்கொண்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு அவர் பரிசுத்த ஆவியினாலே உன்னையும் என்னையும் நிரப்புவார். எனவே நாம் விசுவாசிகளாக மாறியும் விசுவாசத்துடைய ஒரு நிரந்தரமான ஒரு ஆணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவின் ஒரு ஆணையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிரப்பப்படுதல் நாம் தொடர்ந்து படுகின்ற பணியிலே கர்த்தர் நம்மை அக்னி ஜுவாலையாக மாற்றுவார். அக்னி ஜுவாலையாக மாற்றுவதை கேட்பதில்லை. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்கிறேன். ஆண்டவருடைய தகுதியை பார்ப்பவர் ஆண்டவருடைய காத்திருக்கிறதை பார்க்கிறார். உன்னுடைய தகுதியை அவர் பார்ப்பதில்லை. நீ எந்த அளவுக்கு நீ காத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மாத்திரம் பார்க்கிறார். அந்த எதற்காக சொன்ன எல்லாம் ஃப்ரீ. அவனுக்கு எல்லோரும் கிடைத்திருக்கிறது. உனக்கும் எனக்கு அனுப்பப்பட்டதா கண்டிப்பாக வீட்டில் பண்ண முடிச்சோ பண்ணிப்பாரு. அதுவே அக்னினாலே நிரப்பும் என்று சொல்லி நீங்க கேட்குவாங்க. அப்படியே இருக்கும் அதே பேசுங்க. ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே நிரப்பும். என் வீட்டில் இருக்கிற நடந்து போறேன் ஆயத்தப்பட்டவராயிருக்காங்க. அவர்களுடைய வல்லமையாக ஏற்று பயன்படுத்தவிருக்கிறார்.
இன்னும் தேவை கிருபை தாருமே சுத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை சுத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டியதே ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டியதே ஜெபவரும் கிருபை தாருமே ஜெபவரும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருளே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை